சகோதரர்கள், நண்பர்கள், உதவியாளர்கள், நம்ம சுத்தி இருக்க நெய்பர்ஸ், உறவினர்கள் எல்லார்கிட்டயும் ஒரு நல்ல ஒரு உறவு நிலையை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்க. பொதுவா மகரம் அந்த மாதிரி உறவு நிலையை மெயின்டைன் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான். தகுதி, தராதரம், அந்தஸ்து, கௌரவம், மரியாதை இதெல்லாம் பார்த்து பழகக்கூடிய மனுஷர்கள் கிடையாது. எல்லாரும் மனுஷங்க தானேப்பா, இதுல என்ன ஏற்றத்தாழ்வு அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தான் மகர ராசி அன்பர்கள். ஏன்னா சனிதான் உங்களுக்கு ராசி அதிபனே. அவனுக்கே பாத்தீங்கன்னா தராத்தரம் பார்த்து பழகக்கூடியவன் கிடையாது சனி. அதே மாதிரி இயற்கையாவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற டெண்டன்சி உண்டு. செவ்வாயோட கேது, அதாவது கேத்துவோட செவ்வாய், கேத்து அங்க உட்காந்துட்டா ஆல்ரெடி, இப்பதானே இவன் போய் உட்கார போறான். இந்த கேத்துவோட செவ்வாய் இணைவு அப்படின்றது நமக்கு கொஞ்சம் வெறுப்பு வரும். சிடுச்சிடுன்ற மாதிரி வெறுப்பு, யாராவது ஏதாவது பேசினா அவங்களை டைரக்டா பகச்சிக்கிறது, இதெல்லாம் உங்க குணாதிசயமா இல்ல அப்படின்னாலும் இந்த இணைவு அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்த பார்க்கும். அதனால அதுல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஏன்னா 8ஆம் பாவம் அப்படின்றது துஷ்தானம் இல்லைங்களா? துஷ்தானத்துல மறைவு ஸ்தானம், அங்க போய் கேது மறைறான், செவ்வாய் மறைறான் அப்படின்னும் போது இந்த மாதிரி விஷயங்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு.